அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டரியட் பிளீடர் ஸ்கூல் சார்பாக தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகள் காலை மாலை என்று இருவேளையும் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கிற யாருன்னு பார்த்தா ரேவதி மேடம். மேடத்தை பத்தி அறிமுகம் தேவையில்லை. இன்னைக்கு நமக்காக எடுத்து கொடுக்க வந்தக்கூடிய தலைப்பு எதுன்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அதை தான் இன்னைக்காக நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வகுப்புல ஏதேனும் சந்தேகம் இருந்தா வகுப்பு முடிவில் கேளுங்க, மேடம் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இடையில தொந்தரவு பண்ண வேணாம். வெல்கம் மேடம், நம்ம வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பார்க்க போறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து நமக்கு ஏற்கனவே பீனல் லாஸ் நிறைய இருந்தது. மேஜரா இந்தியன் பீனல் கோட், அது போக நிறைய சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த சட்டங்கள்லாம் எதுக்காக, அந்த சிறப்பு சட்டங்கள்லாம் ஏற்றப்படுவதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலத்துக்கு ஏற்ப குற்றங்கள் மாறும் பொழுது அதை பனிஷ் பண்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த பீனல் லாஸ் போதும் போது அதுக்கு தேவையான சட்டங்களை அப்பப்போ ஏற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி நமக்கு இப்போ ரொம்ப மிகப்பெரிய சேலஞ்சா எல்லா கவர்மெண்ட்டுக்கும், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல கூட மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த சைபர் கிரைம், இணைய வழி குற்றங்கள். இணைய வழியில தான் பெரும்பாலான குற்றங்கள், இப்போ அந்த திருட்டு எல்லாமே மாறி போயிடுச்சு. அவங்களுடைய அந்த மோட் ஆஃப் ஆப்பரண்டி எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே இணைய வழியில நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி அந்த இணையவழி குற்றங்களை தடுப்பதற்காக இந்த இயற்றப்பட்ட சட்டம் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. ஃபர்ஸ்ட் ஆக்டை பத்தி பிரீஃபா சில விஷயங்களை பார்த்துடலாம். அது மேபி கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல கூட அதுல இருந்து வரும். இந்த ஆக்ட்ல வந்து நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். பட் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சட்டம் இல்லை. அதுல நமக்கு தேவையான அளவு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையான அளவு உள்ள விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 தான் இந்தியாவில் முதல்ல இந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்து இயற்றப்பட்ட ஒரு சட்டம். பிரைமரி லா இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு எதுக்காக இதை ஏற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைபர் கிரைம் ரிலேட்டடான அந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும், எலக்ட்ரானிக் காமர்ஸ், எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்றதுக்கும், அந்த இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் காமர்ஸை சட்டமாக்குவதற்கு, சட்டப்படி அந்த நடைமுறைகளை எல்லாம் கொண்டு வருவதற்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. சைபர் கிரைம், அதுக்கு அந்த குற்றங்களுக்கான தண்டனைகளும் இருக்கு, இணையவழி குற்றங்களுக்கான தண்டனைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் காமர்ஸை எப்படியெல்லாம் லீகலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி, அது யார் அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணும், சர்டிஃபைங் அத்தாரிட்டி யாரு, சப்ஸ்கிரைபர்னா யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இது ஒரு பிரைமரி லா. இதுக்கப்புறமா இதை சப்போர்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் எனாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. சார் வாய்ஸ் ஆடிபிளா கிளியரா இருக்குங்களா? கிளியர் மேடம், கிளியர். சோ ஓகே சார், ஓகே. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியேட்டரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா கோட் அப்படின்னு சொல்லி 2021 கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் ரூல்ஸ் 2011 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் தான், அதாவது 2011 இதுக்காக சில ரூல்ஸ் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சப்சிக்வெண்டா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல்ஸ் 2021 அப்படின்னு எனாக்ட் பண்றாங்க. இது ரெண்டும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டை சப்போர்ட் பண்ணி இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான விஷயங்களை ரெகுலேட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான் இந்த ரூல்ஸ். ஆக்ட் வந்து ஒரிஜினலா எனாக்ட் பண்ணும் பொழுது அதுல வந்து 94 செக்ஷன்ஸ், 13 சாப்டர், 94 செக்ஷன், 4 ஷெட்யூல் இருந்தது. அதுக்கப்புறமா அதுல நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒமிட் பண்ணியிருக்கிறாங்க, தேவையில்லாத ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஷெட்யூலையும் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எவ்வளவு செக்ஷன்ஸ் கேட்டா 94 செக்ஷன்ஸ், பட் அதுல நிறைய செக்ஷன்ஸ் வந்து ஒமிட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் this act provides legal framework for electronic governance by giving recognition to electronic records and digital signatures. இப்போ நமக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் ரெக்கார்டா மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம கோர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே என்ன பண்றோம், இன்டர்ஆபரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து எல்லாத்தையும் இ ஃபைலிங்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். எல்லா டாக்குமெண்ட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு, டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற சட்டம் வந்து இல்ல. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வரது தான் அதனுடைய நோக்கம். அதுக்கு முன்னாடி இது தொடர்பான எந்த சட்டமும் இல்லை. இது காலத்தின் கட்டாயம். நமக்கு பேப்பர்லெஸ் வேர்ல்ட நோக்கி போயிட்டு இருக்கோம்ல,
அப்போ அந்த பேப்பர் இல்லாத உலகத்துக்கு போகும்போது எல்லாமே என்னதுல வருது, டிஜிட்டல்ல வருது. ஸோ அப்ப அதை ரெகுலேட் பண்ணதற்கான சட்டத்தை கண்டிப்பா இயற்றிதான் ஆகணும். அதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் இது. அடுத்தது இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோலர் ஆஃப் சர்டிஃபைங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டியை வந்து நியமிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து இஷ்யூ பண்றதுக்காக. டு ரெகுலேட் த இஷ்யூன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர், கண்ட்ரோலர் ஆஃப் சர்டிஃபைங் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த சட்டத்திற்கு கீழே நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்த சட்டம் வந்து இது மட்டும் வரல. இந்த 2000 ஆக்ட் வரும் பொழுது இது தொடர்பான ரெலவெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எந்த சட்டங்கள்ல எல்லாம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பேங்கர்ஸ் புக் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. இதுல எல்லாத்துலயும் நெசசரி அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா, டு மேக் தம் கம்ப்ளைண்ட் வித் தி நியூ டெக்னாலஜிஸ். நியூ டெக்னாலஜிஸ்க்கு ஏத்தவாறு இந்த சட்டங்கள் எல்லாம் இயங்குவதற்கு ஏத்தாற் போல தேவையான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நமக்கு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸையும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்துருச்சு. இந்த மாதிரி முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் அந்தந்த சட்டங்கள்ல உள்ள ப்ரொவிஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தது 2008 மேஜர் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. இந்த 2008 அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட செக்ஷன் தான் செக்ஷன் 66A. அது வந்து விச் பீனலைஸ்ட் சென்டிங் அஃபென்சிவ் மெசேஜஸ். அது ஒரு 2008 அது அமெண்ட்மெண்டா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 69. இந்த 66A ரிலேட்டடா உங்களுக்கு அந்த கேஸ் லாவை கேட்டுருவாங்க எப்பவுமே. ஏன் அப்படின்னு சொன்னா, அது அஃபென்சிவ் மெசேஜஸ் அனுப்புனாங்க அல்லது அதை லைக் பண்றாங்க, இல்ல அந்த அஃபென்சிவ் மெசேஜஸ் பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா அதை பீனலைஸ் பண்ணுது. அதுக்கு எந்த சேஃப்கார்டுமே இல்ல. டைரக்டா அவங்களை என்ன பண்ணிடலாம், காக்னிசபிள் அஃபென்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிடலாம். ஸோ அப்ப அது வந்து வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிந்த மிக பிரபலமான வழக்கு ஸ்ரேயா சின்ஹால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அந்த ஸ்ரேயா சின்ஹால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த வழக்குல செக்ஷன் 66A 2015 சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருந்து கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது செக்ஷன் 69 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, interruption or monitoring or description of any information through any computer resource. கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு இந்த ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு எக்யூப்மெண்டா இருந்தாலும் சரிதான், அந்த அந்த எக்யூப்மெண்ட்டை அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்கு, இன்டரப்ஷன் பண்றதுக்கு, டீக்ரிப்ஷன் பண்றதுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் செக்ஷன் 69. ஸோ அந்த செக்ஷனை பத்தி நம்ம சப்சிக்வெண்டா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சட்டம் முக்கியமாக போர்னோகிராஃபி, சைல்டு பான், சைபர் டெரரிசம், வயரிசம் இந்த மாதிரியான குற்றங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகளை வழங்குகிறது. அதுக்கப்புறம் செக்ஷன் 69 கேபிட்டல் A. டிஜேக்கா சிவில் ஜட்ஜுக்கான்னு தெரியல, இந்த 69A இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. செக்ஷன் 69A மூலமாக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நோட்டிஃபை பண்ணி நம்மளுடைய சோசியல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டாக இருக்கக்கூடிய, நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டா இருக்கக்கூடிய ஆப்ஸ், அந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பேன் பண்றதுக்கு, தடை செய்வதற்கான அதிகாரம் செக்ஷன் 69 கேபிட்டல் A இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செக்ஷன் 69 கேபிட்டல் A, செக்ஷன் 69 கேபிட்டல் A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 59 சைனா மொபைல் ஆப்ஸ் இன்க்ளூடிங் டிக்டாக் அதை ஃபர்ஸ்ட் பேன் பண்றாங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டை காரணம் காட்டி அதை வந்து பேன் பண்றாங்க. 2020 நவம்பர்ல மறுபடியும் 43 சைனீஸ் மொபைல் ஆப் வாஸ் பேண்ட். அதுக்கப்புறம் 2022 மறுபடியும் ஒரு 54 மொபைல் ஆப்ஸை வந்து பேன் பண்றாங்க. இந்த பேன் பண்றது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எப்படி அதிகாரம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 69 கேபிட்டல் A இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பேனை வந்து கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவலா நமக்கு இந்த அப்போ 69A இருக்கட்டும் 66A இருக்கட்டும், ரெண்டுக்குமே நிறைய கிரிட்டிசிசம். கவர்மெண்ட் வந்து இதை மிஸ்யூஸ் பண்றாங்க, நமக்கு ரைட் ஆஃப் பிரைவசி போகுது, இல்ல இவங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி பேன் பண்றதுனால
அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வருது. ஸோ அப்போ எப்படியெல்லாம் அதை வந்து ஓவர் கம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 66A வந்து பேன் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 இருக்கு. அந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898ல பர்சன் டு பர்சன் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அஃபென்சிவா ஏதாச்சும் மெசேஜஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா தட் கேன் பி பனிஷ்டு. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898ல பர்சன் டு பர்சன் கம்யூனிகேஷன்ல இந்த மாதிரி அஃபென்சிவா ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா தட் மே பி பனிஷ்டு. அதுக்கு ஈக்குவலண்டான ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 66A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி அதை டிசைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எந்த ஒரு சேஃப்கார்டுமே இல்ல, வேகா இருக்கு. செக்ஷன் 66A வந்து ரொம்ப ஒரு வேகான ஒரு ப்ரொவிஷனா இருக்கு. அந்த வேகா இருக்கிறதுனால as a result of it violating article 14, 19(1)A and article 21 of Indian Constitution. The provision is arbitrarily, excessively and disproportionately invites the right of free speech and expression provided under article 19(1) of Constitution of India. சுப்ரீம் கோர்ட் எந்த அடிப்படையில இந்த ப்ரொவிஷனை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாங்க ஸ்ரேயா சின்ஹால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷன் ஆனது arbitrarily, excessively and disproportionately invites the rights of freedom of speech and expression provided under article 19(1) of Constitution of India அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொவிஷனை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அடுத்தது செக்ஷன் 69 படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இன்டர்செப்டிங்காகவோ அல்லது டீக்ரிப்ஷன் பண்ணிக்காகவோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேட்கறாங்க, மானிட்டர் பண்ண சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை யாராவது கொடுக்க மறுத்தால் அந்த ரிஃப்யூஸ் பண்றது இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 69. இதை எப்படி சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ரொவிஷன் அந்த சேலஞ்சுக்கு உள்ளாகுது. அதை எப்படி கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 1885 ஆண்டு சட்டமான இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட்லயே கவர்மெண்ட் வந்து அலோவ்ஸ் டு டேப் போன்ஸ். அந்த இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 அலோவ்ஸ் கவர்மெண்ட் டு டேப் போன்ஸ். போன் எல்லாம் ஒட்டு கேட்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை ஏற்கனவே அந்த சட்டம் வந்து வழங்கி இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1996 வருஷம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வெர்டிக் கொடுக்குறாங்க. எது ரிலேட்டடானா இந்த இந்தியன் டெலிகிராஃபிக் ஆக்ட் ரிலேட்டடா ஒரு வெர்டிக் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கேன் டேப் போன்ஸ் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் எமர்ஜென்சி. எல்லா நேரத்திலையும் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. எப்பயாச்சும் பப்ளிக் எமர்ஜென்சி இருந்தா மட்டும்தான் இந்த டேப் கவர்மெண்ட் இந்த ஒட்டு கேட்கிற இந்த வேலையை வந்து அரசாங்கம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் செக்ஷன் 69 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு இல்ல. செக்ஷன் 69 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த மாதிரியான ஒரு தகவல் தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்டா இருந்தாலும் அதை கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அவங்க டேப் பண்ணலாம், அவங்க அதை வந்து மானிட்டர் பண்ணலாம், அதுல உள்ள என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதை எடுத்து பயன்படுத்தலாம், அதுக்கு அதை எடுத்து அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. இதை கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷ்யூ அன் ஆர்டர் ஆதரைசிங் 10 சென்ட்ரல் ஏஜென்சிஸ் டு இன்டர்செப்ட், மானிட்டர் அண்ட் decrypt any information generated, transmitted, received or stored in any computer. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 10 சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு இந்த அதிகாரத்தை, இந்த பெர்மிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்ப்யூட்டரா இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டரை இன்டர்செப்ட் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம், டிக்ரிப்ட் பண்ணலாம். அதற்கான அதிகாரத்தை எனி இன்ஃபர்மேஷன் ஜெனரேட்டட், டிரான்ஸ்மிட்டட், ரிசீவ்ட் ஆர் ஸ்டோர்டு, அது அப்படி ஒரு அதிகாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வழங்கி இருக்கிறாங்க. எந்த பேசிஸ்ல எதுக்காக இவங்க இதை பண்ணணும், அந்த 10 சென்ட்ரல் ஏஜென்சிஸும் எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டிக்காக, நம்மளுடைய தேச பாதுகாப்பிற்காக இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணலாம், இப்படி அவங்கள வந்து மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க.
ஸோ இதெல்லாம் இந்த கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல இதுல இருந்து ஏதாவது கேள்வி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். இப்ப நம்ம சட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சட்டத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நாம இதுல டெஃபினிஷன் கிளாஸ்ல சில முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதுல பீனல் ப்ரொவிஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். இது ரெண்டுக்கும் தான் நமக்கு இன்னைக்கு டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரெண்டையும் பார்க்கலாம். இப்போ ஆக்ட்ல வந்து அந்த அரே ஆஃப் செக்ஷன்ஸ் எப்படிலாம் அந்த சாப்டரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிலிமினரியும் டெஃபினிஷன்ஸும் இருக்கு. அதாவது என்ன இது ஆக்ட் எல்லா இந்தியா முழுமைக்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்தியாவில் நம்ம இப்ப வெளியில ஒரு பர்சன் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, அதை வந்து அட்டாக் பண்றாங்க, சைபர் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்பவும் இந்த இந்த சட்டம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அது செக்ஷன் 75ல இருக்கு. அப்ப இந்த செக்ஷன் 1ஐயும் 75யும் சேர்த்து அந்த அப்ளிகபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்த்து அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டெஃபினிஷன் செக்ஷன் 2ல வந்து டெஃபினிஷன் இருக்கு. அப்புறம் சாப்டர் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்னா என்ன, இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏதாவது கேள்விகள் கூட இதுல இருந்து கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த நமக்கு ஏபிபி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அப்படி டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன செக்ஷன்ல இது இருக்கு, என்ன செக்ஷன்ல இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டை வந்து ஒண்ணுக்கு ஒரு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு மனசுல பதியும். என்னென்ன செக்ஷன் என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லுது அப்படிங்கறது. அதை டைரக்ட் கொஸ்டின்ஸா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் பத்தி சாப்டர் 3ல வந்து சொல்றாங்க. அப்போ அது எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் சிக்னேச்சருக்குலாம் எப்படி ஒரு லீகல் ரெகக்னேஷனை கொடுக்கறது, அதை எப்படி அந்த அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பப்ளிஷ் பண்றது, அதோடைய வேலிடிட்டி, இது எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூடியது சாப்டர் 3ல இருக்கு. அதுக்கப்புறம் சாப்டர் 4ல வந்து ஆட்ரிபியூஷன், அக்னாலஜ்மெண்ட் அண்ட் டிஸ்பேச் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். சாப்டர் 5ல செக்யூர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அண்ட் செக்யூர் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். சாப்டர் 6ல ரெகுலேஷன் ஆஃப் சர்டிஃபையிங் அத்தாரிட்டிஸ். இதுல எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி. அதுக்கப்புறம் சாப்டர் 7ல எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிபிகேட். சாப்டர் 8ல டியூட்டிஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். அடுத்தது 9 தான். 9 வந்து பெனால்டிஸ், காம்பன்சேஷன் அண்ட் அட்ஜுடிகேஷன் பத்தி சொல்லுது. இந்த சாப்டர் 9ல இருந்து கட்டாயமாக கேள்விகள் வருவதற்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதுல ஒரு 6 ப்ரொவிஷன் இருக்கு. அது என்னன்னு இப்ப பாத்துடலாம். அடுத்தது சாப்டர் 10ல அப்பலட் ட்ரைபியூனல். அப்பலட் ட்ரைபியூனல் எப்படி கான்ஸ்டிடியூட் பண்ணணும், அவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அதுல இருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகும். இந்த அப்பலட் ட்ரைபியூனல்ல இருந்து வரக்கூடிய ஆர்டர் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த அப்பலட் ட்ரைபியூனல்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு சாப்டர் 11. அதுதான் அஃபென்சஸ். என்னெல்லாம் அஃபென்சஸ் இந்த சட்டம் வந்து தண்டனை கொடுக்கறது, அஃபென்சஸ் என்ன, பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஆக்ட் ஃபர்ஸ்ட் எனாக்ட் பண்ணப்பட்டப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஎஸ்பி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் இந்த வழக்குகளை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறைய கேசஸ், இதுல அதிகப்படியான வழக்குகள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல வந்து ஃபைல் ஆகும் பொழுது அந்த அளவுக்கு இந்த டிஎஸ்பிஸ் இது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு டிஎஸ்பிஸ்க்கு ஸ்ட்ரென்த் இல்லை. மீன்ஸ் அந்த ரொம்ப அதிகப்படியான வழக்குகள் வந்து இதுல பதிவாகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதுதான் ஆக்டோடைய ஃப்ரேம் ஒர்க் வந்து இதுதான். இதுல இப்ப நம்ம என்னன்னா சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் ஏரியாவுக்கு போகலாம். அதுல நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் முக்கியமான டெஃபினிஷன்ஸ் நான் நினைக்கக்கூடியதை மட்டும், அதாவது இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஒரு டைம் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இது தெரியலாம், இல்ல கேள்வி கேட்கும் போது இதுல இருந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதை மட்டும் நான் சொல்றேன். இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ல வந்து செக்ஷன் 2Fல அசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் சிஸ்டம் ஆஃப் செக்யூர் கீ pair consisting of a private key for creating a digital signature and a public key to verify a digital signature. Private key for creating a digital signature
and a public key to verify a digital signature. இது ஒரு முக்கியமான டெஃபினிஷன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜில வந்து சர்டிஃபைங் அத்தாரிட்டி. சர்டிஃபைங் அத்தாரிட்டினா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு இந்த லைசன்ஸை கிராண்ட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கோ அவங்க தான் சர்டிஃபைங் அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 24. அடுத்தது கே. அதுக்கு முன்னாடி ஐல வந்து கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா என்ன? இந்த டெஃபினிஷன் வந்து ஒரு முக்கியமான டெஃபினிஷன். கம்ப்யூட்டர் மீன்ஸ் எனி electronic, magnetic, optical or other high-speed data processing device or system which performs logical, arithmetic and memory functions by manipulations of electronic, magnetic or optical impulses and includes all input, output, processing, storage, computer software or communication facilities which are connected or related to computer in a computer system ஆர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ இதுல வந்து இதை நல்லா ஒரு 2 தடவை வாசிச்சு வச்சுக்கோங்க. இதுல ஏதாச்சும் ஒரு வார்த்தை வர மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். அது ஒரு 2-3 தடவை வாசிக்கிறது முக்கியம். அடுத்தது கேல கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்னா என்ன? கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், டேட்டா, கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ் ஆர் சாஃப்ட்வேர், இதெல்லாம் வருது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல கேல. மேடம் ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. 2F சொன்னீங்கல்ல, அது என்ன அந்த வேர்டு 2F? அசிமெட்ரிக் கிரிப்டோ சிஸ்டம். அதாவது இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக இவங்க ஒரு பிரைவேட் கீ அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது பூட்டை ஓபன் பண்ற சாவி தான் நமக்கு தெரியும் கீ அப்படிங்கிறது. பட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி உள்ளதுதான் இந்த பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னன்னா, அவங்க ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு அவங்க ஒரு கீயை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதை பப்ளிக் ஆக்சஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு கீ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோர்ட்ல வந்து கோர்ட்ல நம்ம கேஸ் சிஸ்டம்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தா அதை நம்மளால ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். இதுல சில இது இருக்கு, அபிஷியல்ஸ் மட்டும் ஆப்ரேட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அது எதெல்லாம் பப்ளிக் ஆக்சஸ்க்கு வரும், எதெல்லாம் பிரைவேட் ஆக்சஸ்க்கு வரும், அதை எப்படி இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்மளும் அதை அந்த கேப்சா போட்டு நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். அது எல்லாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடியது. இது அபிஷியல் மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னா அதுக்கு தனியா அந்த கீ சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு அவ்வளவு டெப்தா இதுல இருந்து கேள்வி வராது. ஆனா இந்த வார்த்தையை போட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின் பிலிமினரியில ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்காக அந்த ஒரு டைம் அந்த ப்ரொவிஷனை கண்ணால பார்த்து அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதை அழகா ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்காக தான். பட் இதை உங்களுக்கு அவ்வளோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த இதுல எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களாலதான் இதை அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நமக்கு போதுமான அளவு பாத்தீங்கன்னா என்ன வேர்டு இருக்கு, அதுல என்ன வார்த்தைகள் இருக்கு, அதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது ஓல வந்து டேட்டா. அது ஒரு முக்கியமான டெஃபினிஷன். டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓவும் செக்ஷன் 2O ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ரொவிஷன்ல டேட்டா அப்படிங்கிற டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கேட்டா நமக்கு ஆப்ஷன்ல வந்து செக்ஷன் 2O நமக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுல டேட்டானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன்ஸ் a representation of information, knowledge, facts, concepts or institutions which are being prepared or have been prepared in a formalized manner and is intended to be is being processed or has been processed in a computer system or computer network or maybe in any form including computer printouts, magnetic or optical storage media, punched cards, punched tabs or stored internally in the memory of computer. இதுல ஒண்ணுமே புரிஞ்சிருக்காதுல்ல, டேட்டானா என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது எதுவுமே புரிஞ்சிருக்காது. என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டானா எனி இன்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்யூப்மெண்ட், அதாவது தகவல் தொழில்நுட்பத்திற்காக உள்ள எந்த ஒரு எக்யூப்மெண்டா இருந்தாலும் அதுல ஒரு சேமிச்சு வைக்கக்கூடிய அல்லது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் டேட்டா. அதுதான்
பட் உங்களுக்கு இது நமக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின் எழுதுற டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுறோம்னா நம்மளால எழுத முடியும். ஆனா இந்த டேட்டா அப்படின்னா இதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கறத ஒரு 2-3 தடவை கண்ணால பார்த்து வாசிச்சு வச்சுக்கணும். என்ன ப்ரொவிஷன்ல அது இருக்கு அப்படிங்கறதையும் வாசிச்சு வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு பிலிமினரி எக்ஸாமுக்கு அதுதான் யூஸ் ஆகும். அடுத்தது டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் மீன்ஸ் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் எனி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் பை எ சப்ஸ்கிரைபர் by means of any electronic method or procedure in accordance with provisions of section 3. டிஜிட்டல் சிக்னேச்சரும் ஒரு முக்கியமான டெஃபினிஷன் தான். இதுல இருந்து கேள்வி வருவதற்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் டீல இருக்கு. செக்ஷன் 2T-ல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இருக்கு. அது ஒரு முக்கியமான டெஃபினிஷன். இதுக்கு முன்னாடியும் இந்த டெஃபினிஷன்ல இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் மீன்ஸ் டேட்டா ரெக்கார்ட் ஆர் டேட்டா ஜெனரேட்டட் image or sound stored, received or set in an electronic form or microfilm or computer generated microfiche. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் கொடுத்து இதுல நீங்க டைப் பண்ணுங்க, இதுல இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாமே அதை பார்த்து பண்ணிடுவோம். ஆனா அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற அந்த புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக்கை படிச்சா நமக்கு என்ன புரியாது, சிஸ்டம் எப்படி எல்லாம் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது புரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கான அந்த எக்ஸ்பர்ட் வந்து அதுல இதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி படிச்சவங்களுக்கு தான் அது வந்து தெரிஞ்சிருக்கும். நமக்கு இப்ப இந்த சட்டத்தை படிக்கும்போது நமக்கு அதே பிரச்சனை தான். இதுல உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து படிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் நமக்கு உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் திரும்பி அதான் சொல்றேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது அவசியம். அந்த லெவல்ல இதை படிச்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்து ஒரு முக்கியமான டெஃபினிஷன். டீல இருக்கக்கூடியது, அது ஒரு முக்கியம். அதே மாதிரி TA-ல எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க, அதுவும் ஒரு முக்கியமான டெஃபினிஷன். இந்த நான் கொஞ்சம் தான் நோட் பண்ணியிருக்கிறேன், இதை மட்டும் என்னங்கிறத நல்லா வாசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் B-ல வந்து இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபர்மேஷன்னா ஏன்னா இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுல டேட்டானா என்னன்னு சொல்லிட்டான், இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா அப்படின்னு சொல்றான். அப்ப மறுபடியும் நமக்கு ஒரு கொஸ்டின், அப்ப இன்ஃபர்மேஷன்னா என்ன? இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டேட்டா, மெசேஜ், டெக்ஸ்ட், இமேஜஸ், சவுண்ட், வாய்ஸ், கோட்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா பேசஸ் ஆர் மைக்ரோஃபிலிம் ஆர் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மைக்ரோஃபிஜி. இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சிஸ்டம்னா அதுல நம்மளால எதெல்லாம் அதுல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டேட்டா. இப்போ அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டேட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய டேம், அதுல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க டேட்டால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டேட்டால வருது. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல நாம அதுல இன்க்ளூட் பண்ணி வைக்கக்கூடிய விஷயங்கள், இன்புட் கொடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல வருது. அடுத்தது W-ல வந்து இன்டர்மீடியரினா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல உள்ள டெஃபினிஷனை பார்ப்போம். With respect to any particular electronic record means any person who on behalf of another person receives, stores or transmits that record. ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்காக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இன்டர்மீடியரி? கூகுள் ஒரு இன்டர்மீடியரி, யூடியூப் ஒரு இன்டர்மீடியரி, வாட்ஸ்அப் ஒரு இன்டர்மீடியரி. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க? யார் வேணாலும் அதை பாக்குறதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்மீடியரி தான் இவங்களுடைய வேலை. சோ அப்ப நம்ம ஏற்கனவே இந்த ஆக்டை சப்போர்ட் பண்ணி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க இன்டர்மீடியரி எல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 2011லயும் 2021லயும் கொண்டு வந்தாங்க. அப்ப அது யாரை ரெகுலேட் பண்ண கொண்டு வந்திருக்காங்க? இந்த மாதிரியான கூகுள், வாட்ஸ்அப், யூடியூப் இவங்களெல்லாம் ரெகுலேட் பண்ணதற்காக கொண்டு வந்தாங்க. அதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க வந்து அதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த ரூல்ஸை கொண்டு வரும் பொழுது இவங்க எல்லாரும் இந்தியாவில ஒரு ஆபீஸ் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டாலும் நாங்க அதை உடனே ரிமூவ் பண்ண சொன்னாலும் இவங்க அதை உடனே ரிமூவ் பண்ணணும். அப்படி ஒரு அத்தாரிட்டி வந்து இந்தியாவில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சில பேர் அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ஓகேன்னு சொல்லி எல்லாருமே அதை வச்சாதான் இங்க பெர்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்து ஏதோ ஒரு தகவல் பரிமாறி இருக்காங்க, ஒரு அஃபென்ஸுக்காக ஒரு தகவல் பரிமாறி இருக்காங்க. முன்னாடி எல்லாம் தெரியும் உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்லாம் சேஃப், யாருமே ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆபீஸ் வந்து இங்க இல்ல, அவங்களுக்கு அந்த அவங்க பேசிக்கிட்ட விஷயங்களை இல்ல அங்க பரிமாறப்பட்ட விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா
அதை கலிபோர்னியால ஈஸியா அதை அவங்களால வாங்க முடியாது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே, ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில கண்டிப்பா ஆபீஸ் இருக்கணும், அவங்க தே மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டே டு டே அஃபேர் ஆஃப் தி இந்த ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க ஒரு தகவலை பரிமாறுறாங்க, இது சோசியல் மீடியால ஒரு தப்பான தகவல் பரவிக்கிட்டு இருக்கு, இதை உடனே தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்களுக்கு டைரக்ட் பண்ணா அவங்க உடனே அதுக்கு ஒபே பண்ணி ஆகணும். இதுதான் இது ரூல்ஸ் கொண்டு வந்ததுடைய நோக்கம். அதுக்கப்புறம் லாக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறான். ஒய்ல லாக்கு வந்து டெஃபினிஷன் கொடுக்குறான். என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா இன்க்ளூட்ஸ் எனி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஆஃப் அ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஆர்டினன்ஸ் promulgated by the president or as a governor as the case may be, regulations made by the president under article 240, bills enacted as a president's act under subclass A of section 357 of the constitution and includes rules, regulations, bylaws, order issued or made thereunder அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு இந்த இன்டர்மீடியரிஸ் பத்தி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணி இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா தே ஆர் பைண்ட், அது அவங்கள கட்டுப்படுத்தும். ஏன் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்லிட்டாங்க, ஆர்டர்ஸ் இஷ்யூடு பை தி அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றக்கூடிய சட்டம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றக்கூடிய சட்டம், எந்த பில் பாஸ் பண்றதும், பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டினன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ், ஆர்டர் இஷ்யூட், இது எல்லாமே சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்னா யாரு அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து ZG இருக்கு. ZG subscriber means a person in whose name the electronic signature certificate is issued. சப்ஸ்கிரைபர்னா யாருன்னா, person in whose name the electronic signature certificate is issued, அவங்கதான் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் போர்ஷனை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதுல நிறைய விஷயங்கள் இடையில இருக்கு. ஆனா நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம், பீனல் ப்ரொவிஷன்ஸ்க்கு போயிடலாம். இதுல என்னெல்லாம் குற்றம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 65ல டாம்பரிங் வித் கம்ப்யூட்டர் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ல இருக்கக்கூடிய, கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய எந்த ஒரு டாக்குமெண்ட்டையாவது டேம்பர் பண்ணா அது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 65ல சொல்றாங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட், அது வேணா ஒரு இது கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொவிஷன் என்ன, அதுல உள்ள அஃபென்ஸ் என்னது, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கணும். அதை ஒரு 2-3 தடவை திரும்ப திரும்ப பார்க்கணும். பார்க்கறது மூலமா இதுல வந்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு டைரக்டா ப்ரொவிஷனை கேட்கலாம், இந்த அஃபென்ஸை கொடுத்து இது எந்த ப்ரொவிஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்கலாம், அல்லது ப்ரொவிஷனை கொடுத்து அந்த ப்ரொவிஷன்ல இருக்கக்கூடிய அஃபென்ஸ் என்ன அப்படிங்கறது கேட்கலாம், அல்லது அதுல இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டையோ ஃபைன் அமௌண்ட்டையோ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டாபிக் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுவும் ஏபிபிஸா வரப்போறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இப்ப நான் அதுல கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன், என்னெல்லாம் அதுல அஃபென்ஸ், என்ன பனிஷ்மெண்ட், எவ்வளவு ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கறத சொல்றேன். ஆனா நீங்க ஒரு தடவை அதை டீட்டெயிலா இதுல ரீட் பண்ணிக்கணும், செக்ஷன்ல ஒரு டைம் ரீட் பண்ணிக்கணும். ஒரு கம்ப்யூட்டரை போய் டாம்பர் பண்றாங்க, அதை டெஸ்ட்ராய் பண்றாங்க, அதுல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்டர் பண்றது, ஸ்டீல் பண்றது, இந்த மாதிரியா ஏதாவது ஒரு அஃபென்ஸை வந்து பண்ணா, அது கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அந்த மாதிரி எதுல இந்த அஃபென்ஸை பண்ணாலும் இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். imprisoned up to 3 years may be given or fine up to 2 lakhs வரைக்கும், 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல வந்து ஃபைன் வந்து கொடுக்கலாம். அடுத்தது செக்ஷன் 66 வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அஃபென்சஸ். If any person dishonestly or fraudulently does any act referred to in section 43, he shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 43ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 43 வந்து ஒரு பெரிய ப்ரொவிஷன். டேமேஜ் டு கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம், பெனால்டி அண்ட் காம்பன்சேஷன் ஃபார் டேமேஜ் டு கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இல்ல, சாரி பெனால்டி அப்படிங்கிறது இல்ல, அத 2009ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
இந்த செக்ஷன் 43ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, if any person without permission of the owner or any other person who is in charge of a computer system or computer network secures access to such computer system or computer network, download, copy, data இது பண்றது, introduces or causes to be introduced அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் அஃபென்சஸ் இதுல சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டரை டேமேஜ் பண்ணதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 43ல சொல்றாங்க. பெர்மிஷன் இல்லாம ஒருத்தருடைய கம்ப்யூட்டரை போய் ஆப்ரேட் பண்ணாலே அது செக்ஷன் 43ல வந்து அஃபென்ஸ் ஆயிருது. டவுன்லோட் பண்றாங்க, அவங்க சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களை காப்பி பண்றாங்க, இல்ல அதுல டேமேஜ் பண்றாங்க, அதுல போய் இன்டர்பிரட் பண்றாங்க, இந்த மாதிரியான அஃபென்சஸ் எல்லாமே இது ஒரு நிறைய அஃபென்சஸ் சொல்றாங்க. அதுல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் திருடுறது, அந்த அதுல வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஏதாவது டேமேஜை காஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா அஃபென்ஸுக்கும் பனிஷ்மெண்ட் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 66ல பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. செக்ஷன் 66ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இஃப் எனி பர்சன் டிஸ்ஹானஸ்ட்லி ஆர் ஃப்ராடுலன்ட்லி டஸ் எனி ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த டிஸ்ஹானஸ்ட்லிக்கும் ஃப்ராடுலன்ட்லிக்கும் எக்ஸ்பிளனேஷன் எந்த ஆக்ட்ல இருக்கு, எந்த சட்டம் சொல்லுது? இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 24, 25. டிஸ்ஹானஸ்ட்லினா என்ன, ஃப்ராடுலன்ட்லினா என்ன சொல்றாங்க? ஓகே, இந்த டிஸ்ஹானஸ்ட்லி, ஃப்ராடுலன்ட்லி இது ரெண்டையும் நம்ம இந்தியன் பீனல் கோட்ல என்ன மீனிங்ல சொல்லிருக்காங்களோ அந்த மீனிங்ல இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான பீனல் ப்ரொவிஷன் செக்ஷன் 66A, பனிஷ்மெண்ட் ஃபார் சென்டிங் அஃபென்சிவ் மெசேஜஸ் த்ரூ கம்யூனிகேஷன் டிவைசஸ். இந்த ப்ரொவிஷன் ஸ்ரேயா சின்ஹால் கேஸ்ல அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 66Bல பனிஷ்மெண்ட் ஃபார் டிஸ்ஹானஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் ஆர் கம்யூனிகேஷன் டிவைஸ். திருட்டு பொருட்களை வாங்குறது குற்றம் இல்லையா? ஐபிசில என்ன ப்ரொவிஷன்ல சொல்றாங்க, பிஎன்எஸ்ல என்ன ப்ரொவிஷன்ல சொல்றாங்க? அதே மாதிரி 66Bல இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அந்த டிவைசஸ ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியா வாங்குறாங்க, ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது குற்றம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 66Bல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 66Eல ஐடென்டிட்டி தெஃப்ட், பனிஷ்மெண்ட் ஃபார் ஐடென்டிட்டி தெஃப்ட். ஐடென்டிட்டி தெஃப்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனுடைய எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை, பாஸ்வேர்டை, அவங்களுடைய யூனிக் ஐடென்டிபிகேஷன் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை திருடி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 3 வருஷம் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் ஐடென்டிட்டி தெஃப்ட் செக்ஷன் 66C. அதுக்கப்புறம் செக்ஷன் 66Dல பனிஷ்மெண்ட் ஃபார் சீட்டிங் பை பர்சனேஷன் பை யூசிங் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ வச்சு ஒரு பர்சனேஷன் பண்றது, ஆள் மாறாட்டம் பண்ணுவது குற்றம். ஒருத்தர் போல ஆள் மாறாட்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருக்கிற பர்சனா இருக்கலாம், அந்த பர்சனை மாதிரியே பிரிட்டன் பண்ணலாம். நான் வந்து இந்த நபர் ஏ அப்படிங்கிற நபர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் பண்ணி ஒரு அஃபென்ஸ் பண்ணலாம். அது த்ரூ சைபர் கிரைம் வழியாக, அதாவது த்ரூ இணைய வழியாக பண்ணும் பொழுது அது குற்றமாகிறது. இதுலயே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இன்னொரு பர்சனேஷன்ல இன்னொன்னு என்ன அப்படின்னு இல்லாத ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். ஏ அப்படிங்கிற ஒரு பர்சனே இல்ல, ஆனா நான் ஏ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பர்சனேஷன் பண்ற, அதுவும் அஃபென்ஸ். ரெண்டுமே செக்ஷன் 66Dல வந்து தண்டனைக்குரிய குற்றம். அதுக்கப்புறம் செக்ஷன் 66E ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். அதிகமா எஃப்ஐஆர் வந்து இந்த செக்ஷன்ல ஃபைல் ஆகும். பனிஷ்மெண்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் பிரைவசி. Whoever intentionally or knowingly captures, publishes or transmits the image of private area of any person without his or her consent under circumstances violating the privacy of that person shall be punished with imprisonment which may extend to 3 years. அது மட்டும் இல்லாம 2 லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதமும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பிரைவேட் ஏரியாவை படம் கேப்சர் பண்றாங்க, வீடியோ கேப்சர் பண்றாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, அதை பப்ளிஷ் பண்றாங்க. கேப்சர் பண்ணாலே குற்றம் தான், பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேப்சர் பண்ணாலும் அஃபென்ஸ், பப்ளிஷ் பண்ணாலும் அஃபென்ஸ், டிரான்ஸ்மிட் பண்ணாலும் அஃபென்ஸ். ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு அனுப்புனா அதுவும் அஃபென்ஸ் அந்த செக்ஷன் 66E. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷன் செக்ஷன் 66F, பனிஷ்மெண்ட் ஃபார் சைபர் டெரரிசம்.
punishment for cyber terrorism. Whoever with intent to threatens the unity, integrity, security or sovereignty of India or to strike terror in the people or any section of the people by denying or cause the denial of access to any person authorized to access computer resources or attempting to penetrate or access a computer resource without authorization or exceeding authorized access or introducing or causing to introduce any computer contaminant. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் டெரரிசம் அப்படிங்கிறதுக்கு இதுல எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்து பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் டெரரிசம் எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்போ வேற ஒரு கண்ட்ரில இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்க, சைபர் அட்டாக் பண்றாங்க. அதுவும் இல்ல இந்த சைபர் அட்டாக் மூலமாக ஒரு டெரரிசம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும், இந்தியாவுடைய யூனிட்டிக்கும் இன்டெகிரிட்டிக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் சைபர் டெரரிசம் தான். அது மாதிரி அதுக்கு ஒரு வைட் மீனிங் பேஸ்ட் ஆன் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதுக்கு வந்து வைட் மீனிங் கொடுக்கலாம். இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனையாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 67 அதிகமா எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு ப்ரொவிஷன், பனிஷ்மெண்ட் ஃபார் பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் அப்சைன் மெட்டீரியல்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். 67A பனிஷ்மெண்ட் ஃபார் பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் மெட்டீரியல் containing sexually explicit act etc in electronic form. அப்சைன் மெட்டீரியல்ஸ் பப்ளிஷ் பண்ணா 67ல பனிஷ்மெண்ட் 10 lakhs வரைக்கும் ஃபைன், 5 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு 3 years, சப்சிக்வெண்ட் அஃபென்ஸுக்கு 5 years செக்ஷன் 67ல. 67 கேபிட்டல் ஏல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் ஆக்ட வந்து இந்த மாதிரி பப்ளிஷ் பண்றாங்க, டிரான்ஸ்மிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 66A வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 66Bல பனிஷ்மெண்ட் ஃபார் பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் மெட்டீரியல் depicting children in sexually explicit act in electronic form. Section 67Bலையும் நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுது. இது கூட வரும்போது செக்ஷன் 67B வரும்பொழுது பாக்ஸோ ஆக்டும் அட்ராக்ட் ஆகும், அதையும் சேர்த்து கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது. 67Cல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் அண்ட் ரிட்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை இன்டர்மீடியரிஸ். இன்டர்மீடியரிஸ் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 67C. இப்போ வந்து ஒரு அப்சைன் ஆக்ட்ஸ் இருக்கு, இல்ல ஒரு போர்னோகிராஃபி இருக்கு, அதை ஒரு வெப்சைட்ல பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வெப்சைட்டினுடைய அந்த இன்டர்மீடியரி இருக்காங்க இல்லையா அவங்க மேல செக்ஷன் 67Cல வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆக்ட் சட்டம் வந்த புதுசுல இந்த செக்ஷன்ல நிறைய பேர் மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, பெயில் கிடைக்காம அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இது கொஞ்சம் டைலூட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் இன்டர்பிரேஷன் எல்லாம் பண்ணி இன்டர்மீடியரிஸ்க்கு வந்து தெரியாம பண்ணாங்க. இப்போ கூகுள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அப்சைனான ஒரு விஷயம் வந்து அதுல பப்ளிஷ் ஆகுது, அதுக்காக வந்து அதனுடைய அந்த ஓனரை போய் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா டேட் அவங்களுக்கு அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது, பப்ளிக் ஆக்சஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிறைய ஃப்ரீயா அதை வந்து இன்டர்பிரட் பண்ணதுனால இப்போ இதுல வந்து அதிகமான தண்டனை பனிஷ்மெண்ட் இல்ல கேஸ் ஃபைல் பண்றது இதுல வந்து குறைஞ்சு போச்சு. இன்டென்ஷன் இருக்கணுமான்னு கேக்குறீங்களா? அதாவது இன்டென்ஷனோடு அவங்க பண்ணாங்கன்னா அப்படி கேக்குறாருன்னு நினைக்கிறேன். இன்டென்ஷனோடு ஒரு அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு இந்த இன்டர்மீடியரிஸ்க்கு காமனான டிஃபென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது, இது ஒரு பப்ளிக் ஆக்சஸ் வெப்சைட், யார் வேணாலும் இதுல தகவல்களை பரிமாறலாம், அதுல போடலாம், பயன்படுத்தலாம். அதுக்காக தான் நாங்க இந்த இயர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடியதுல யாராவது எங்க நோட்டீஸ்க்கு கொண்டு வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கலைனாதான் அவங்களுக்கு வந்து அந்த தண்டனையை வந்து நாங்க எங்களுக்கு கொடுக்க முடியும். மித்தபடி இதுல எங்க நாலேஜுக்கே வரல. இப்ப யூடியூப்ல ஒரு அப்சைன் வீடியோ இருக்கு, அதை பத்தின நாலேஜே எங்களுக்கு வரல, யாருமே இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல, அப்ப எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்மீடியரிஸ் எல்லாம் ஒரு டிஃபென்ஸ் எடுத்து அதனால நிறைய பேர் மேல அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்றது அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் ப்ரொவிஷன் வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. அடுத்தது செக்ஷன் 68ல பவர் ஆஃப் கண்ட்ரோலர் டு கிவ் டைரக்ஷன்ஸ். இந்த செக்ஷன் 68, 69 இது எல்லாமே வந்து முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். இதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, செக்ஷன் 69 கேபிட்டல் ஏ. செக்ஷன் 68, 69ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எனி ஆபீசர் ஸ்பெஷலி ஆத்தரைஸ்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்
என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நெசசரி இருக்கு, ஒரு குயிக்கான ஒரு தேவை இருக்கு, இது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவர்னிட்டி ஆர் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு, ஒரு செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு, இல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்டுக்கு இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸையும் இவங்க இன்டர்செப்ஷன் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம், டீக்ரிப்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதிகாரத்தை இந்த செக்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சு இந்த 69A வந்து கேட்கலாம். ஏன்னா இதுதான் பிளாக் பண்றதுக்கு, இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஸை வந்து பேன் பண்ணது செக்ஷன் 69 கேபிட்டல் ஏல அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பேன் பண்றாங்க. ஸோ அப்ப இதை பத்தின இந்த 69A இருந்து ஏதாவது கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் 69B பவர் டு ஆதரைஸ் டு மானிட்டர் அண்ட் கலெக்ட் டிராபிக் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் த்ரூ எனி கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி. இதுவும் அந்த அதே மாதிரி சிமிலர் பவர் தான். எந்த ஒரு சைபர் செக்யூரிட்டில எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்றதுக்கு, கலெக்ட் பண்றதுக்கு அதிகாரத்தை அரசாங்கம் வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது 70A நேஷனல் நோடல் ஏஜென்சி பத்தி கொடுத்திருக்காங்க. 70 கேபிட்டல் ஏல நேஷனல் நோடல் ஏஜென்சினா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷியல் கெசட்ல கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இவங்க எல்லாம் நேஷனல் நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்றாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணக்கூடியவங்க அந்த அதிகாரம் இருக்கு. அவங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 10 சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு வந்து இந்த அதிகாரம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கான அந்த அதிகாரம் வழங்கியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இதுக்கு கீழே வந்து வருது. அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பெனால்டி ஃபார் மிஸ்ரெப்ரசன்டேஷன்ல இருந்து டைரக்ட் அந்த ப்ரொவிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறது இந்த பெனால்டி ஃபார் மிஸ்ரெப்ரசன்டேஷன்ல இருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, கண்ட்ரோலர்கிட்ட இல்ல சர்டிஃபைங் அத்தாரிட்டிட்ட போய் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிபிகேட்டோ ஏதோ ஒன்று வாங்கும் பொழுது இவங்க தவறான தகவல்களை, ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது அஃபென்ஸ். அதுக்கு பனிஷ்மெண்ட் 2 years பனிஷ்மெண்ட்டும் 1 lakh rupees வந்து ஃபைன் அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் 72 பெனால்டி ஃபார் பிரீச் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் பிரைவசி. இந்த ஆக்ட் வந்து அதிகாரத்தை வழங்கி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஏதாச்சும் ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டியை பிரீச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பெனால்டி போடுறத பத்தி செக்ஷன் 72 வந்து சொல்றாங்க. அப்புறம் செக்ஷன் 72A பனிஷ்மெண்ட் ஃபார் டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் பிரீச் ஆஃப் லாஃபுல் கான்ட்ராக்ட். இப்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு, அவங்களுக்கு கூட ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீ பப்ளிஷ் பண்ணக்கூடாது, இல்ல என்கிட்ட கேட்காம பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஒரு கான்ட்ராக்டை போட்டு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது அவங்க அதை பிரீச் பண்ணி ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்றாங்க, லாஃபுல் கான்ட்ராக்டை பிரீச் பண்ணி அஃபென்ஸ் பண்றாங்கன்னா அது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு எஃப்ஐஆர் நம்ம லெவல்ல, டே டு டே லெவல்ல வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்ல அஃபென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பெனால்டி ஃபார் பப்ளிஷிங் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிபிகேட் ஃபால்ஸ் இன் சர்டைன் பர்டிகுலர்ஸ். எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிபிகேட்டை வந்து ஆத்தரைஸ் பண்ண அந்த சர்டிஃபைட் அத்தாரிட்டி இருக்காங்களே அவங்க மூலமா தான் அதை பப்ளிஷ் பண்ணணும். அது இல்லாம அதுல ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்றதோ இல்ல அல்லது அதுல ஏதாவது தவறுகள் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 73 வந்து சொல்றாங்க. செக்ஷன் 75 நம்ம ஏற்கனவே சொன்ன ஏதாவது கான்ட்ரவென்ஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆர் அஃபென்ஸ் அவுட் சைடு இந்தியா நடந்தாலும் நாம அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 75. அதுக்கப்புறம் செக்ஷன் 76 முக்கியமான ஒரு ப்ரொவிஷன், கான்ஃபிஸ்கேஷன். கான்ஃபிஸ்கேஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுடைமையாக்குறது. இந்த மாதிரியான ஏதாவது குற்றங்கள்ல ஈடுபடக்கூடிய இந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, எக்யூப்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஃபிளாப்பீஸ், காம்பாக்ட் டிஸ்க், tab drivers or any other accessories related thereto in respect of which any provision of this act, rules, orders or regulations made thereunder has been or being contravened shall be liable to confiscation. இந்த குற்றங்கள்ல இந்த தொடர்பான குற்றங்கள்ல ஈடுபடக்கூடிய பொருட்கள் எல்லாம் சீஸ் பண்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சீஸ் பண்ணுவாங்க போயிட்டு, அதுக்கப்புறமா அவங்க அதுக்கான சரியான ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கல போகல அப்படின்னு சொன்னா
அதை அரசுடைமையாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான ஒரு அதிகாரம் தான் இந்த கான்ஃபிஸ்கேஷன். அதுக்கப்புறம் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் பத்தி செக்ஷன் 77A வந்து சொல்றாங்க. அதுல எதுக்கெல்லாம் காம்பவுண்ட் பண்ணலாம், எதுக்கெல்லாம் காம்பவுண்ட் பண்ணக்கூடாது, தண்டனை குறைப்பு எந்தெந்த குற்றங்கள் எல்லாம் பண்ணலாம், எந்தெந்த நேரங்கள்ல எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 77 கேபிட்டல் ஏல வந்து இருக்கு. அப்புறம் பில வந்து offenses with 3 years imprisonment to be bailable. 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே bailable offenses. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல தண்டனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நான் bailable அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் power to investigate offenses. Police officer not below the rank of inspector shall investigate any offense under this act. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா இது அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 78ல இருந்து கேட்கலாம். 78ல என்ன சொல்றாங்கன்னா இன்ஸ்பெக்டர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லியரா டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்னு இருந்துச்சு, அத இன்ஸ்பெக்டர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இவ்வளவுதான் அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ். இத ஒரு நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு ப்ரொவிஷன் என்ன, பனிஷ்மெண்ட் என்ன, அதுல என்னது அதுல அஃபென்ஸ், அதுல என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அதுல தெரிஞ்சு வச்சுக்கணும். இது உங்களுக்கு எப்படி எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா இதுல ஏதாவது ஒரு ப்ரொவிஷனை போட்டு கேள்வி கேட்டுருவாங்க பிலிமினரி எக்ஸாமினேஷன்ல. அதே போல மெயின்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அஃபென்சஸ் பெனால்டில இருந்து காமனா ஒரு கேள்வி அடிக்கடி வரும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இருந்து. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு அதை எழுதுறதுக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸை போட்டு அழகா அதுல இந்த பனிஷ்மெண்ட் இந்த செக்ஷன்ல இது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ப்ரொவிஷனை போட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னா அதுல வந்து நல்ல கரெக்டா மார்க் வந்து கொடுக்கலாம். இந்த ஆக்ட் ஒரு பெரிய ஆக்ட். இது எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம அதுல ஒரு டேமையும் எடுத்து அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை அழகா அதை எடுத்துக்கிட்டே போகலாம். ஆனா நான் இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இது போதும் நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு. இப்போ ஏபிபி எக்ஸாமுக்கு இது போதும் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இதுல இம்பார்ட்டன்டான செக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அதுல முக்கியம். அந்த சாப்டர் தான் அதுல முக்கியம். செக்ஷன் 65ல இருந்து 78 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து முக்கியம். டெஃபினேஷன் செக்ஷன் 2 நிறைய இருக்குங்க மேம். அது என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் சொல்லுங்க மேம். நான் இப்போ கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ்ல கொஞ்சம் முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் நான் சொன்னேன். இது இல்லாம ஒரு தடவை ஒரு 2 தடவை அந்த டெஃபினேஷனை ஃபுல்லாவுமே ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கிறது முக்கியம். ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணு அதுல கேட்டுடலாம். இதுல ஒரு வேர்டை கொடுத்து இதுல எந்த இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா நம்ம அதை ஒரு டைம் கண்ணால பார்த்து வாசிருந்தாதான் நம்மளால அந்த டைம்ல வந்து எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால இப்ப நான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு மெயின்ஸ்க்கு கூட அதுல இருந்து டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஆனா மொத்தத்துல ஃபுல்லாவே டெஃபினிஷனை ஃபுல்லாவே ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது ஒரு 2-3 தடவை வாசிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து புரிஞ்சிடும். அது மாதிரி இப்ப நான் உங்களுக்கு பெரும்பாலும் கொஸ்டின் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரேயா சின்ஹால் கேஸ், இந்த செக்ஷன் 69ல உள்ள 16A அந்த ஆப்ஸ் இது பண்ணது, இல்ல இதனுடைய லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள என்னெல்லாம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரிப்பீட்டடா இதுல இருந்து வருது. கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இதுல இருந்து தான் வருது. இல்ல ஸ்ரேயா சின்ஹால் கேஸ்ல வந்து எதை பேஸ் பண்ணி அந்த அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கறத வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதுல எனக்கு தெரிஞ்சு முக்கியம். ரொம்ப சட்டத்துக்குள்ள போய் அதுல உள்ள அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல எல்லாம் போய் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார்.